வணக்கம் தமிழக மக்களே, நான் உங்கள் தமிழ்நாட்டின் நட்டிப்பு அரக்கன் வாட்டர்மெலன் ஸ்டார் டாக்டர் டி திவாகர் பிபிடி பேசுகிறேன். இன்றைக்கி என்ன டாபிக் பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்ஃப் மோட்டிவேஷன். அதாவது 1000 யானைகள் நம்மளை எதிர்த்து நின்றாலும் ஓகேங்களா, நம்ம ஒரே ஆள் 1000 யானைகள் பலம் காட்டலாம். நம்மளை எதிர்த்து லட்சக்கணக்கான பேர் இருந்தாலும் அவங்களுக்கு எதிராக வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1000 யானைகளின் பலம் காட்டலாம். ஓகேங்களா, இதுதான் உண்மையான விஷயம். அதுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டிய விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ஒன்று நேர்மை, இன்னொன்று வந்து தைரியம். ஓகேங்களா, இன்னொன்று திறமை. இந்த 3 இருந்துச்சுன்னா நீங்கள் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் எதிர்த்து நிற்கலாம். நக்கீரர் இருப்பார் இல்லையா, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. ஓகேங்களா, நக்கீரன் வந்து இறைவனுக்கே எதிராக போராடுறாரு. அந்த காலத்தில் இறைவனுக்கே எதிராக போராடுறப்ப இந்த லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா, என்ன நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கோங்க. எவ்வளோ பெரிய இருந்தாலும் யாராக இருந்தாலும் நம்மளுக்கு தப்புன்னு தோன்றப்ப டக்குன்னு எதிர்த்துருவேன். ஓகேங்களா, அதை வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை பேர் சேர்ந்து உங்களை கார்னர் பண்ணுறாங்க, உங்கள் மேலே தப்பாக புகட்ட ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னாலுமே அதுக்கு நான் பின்வாங்கவே மாட்டேன். ஓகேங்களா, உங்களுக்குன்னு ஒரு மன தைரியம் இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்து வர்ற காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் ஜாஸ்தி, அதனால தான் வந்தார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இதில் மறைக்கப்பட்ட உண்மை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பள்ளி பருவத்திலேருந்தே நான் நிறைய நாடகங்களில் நிறைய பரிசு வாங்கியிருக்கேன். அதாவது சின்ன வயசுலேயே இருந்து ஸ்கூல்ன்றது ஒரு பெரிய பிளாட்ஃபார்முங்க. பள்ளி பருவத்திலேயே ஒருத்தன் திறமையை வளர்த்துக்கிட்டானா அது பெரிய விஷயம். அந்த ப்ளஸ்ஸே சொல்ல மாட்டாங்க. கேட்டால் அவருக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ட் ஆகும். ஏன்னா ஒரு மனிதரை பாராட்ட மாட்டான். இந்த உலகம் வந்து போட்டியான உலகம், ஜாக்பாட் வேர்ல்டு. ஓகேங்களா, ஸோ எந்த குதிரை முன்னாடி போதோ அந்த குதிரை தான் ஜெயிச்ச குதிரை. ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா குறுகிய காலத்தில் வளர்ந்துட்டனால நிறைய பேர் கண் திருஷ்டி, பொறாமை, போட்டி நிறைய பண்ணுவாங்க. குறுக்கு வழியில் ஜெயிக்கிறது. கண்டிப்பாக எனக்கு இருக்கிற மன தைரியத்துக்கும் நான் ஒரே ஆள் அத்தனை பேரையும் சமாளிப்பேன், அத்தனை பேரையும் கத்த விடுவேன். எதிரிகளோட தடுமாறாமல் அவங்கள வந்து தடுமாறி தலை குனிஞ்சு வச்சு ஓட விட்டுவிடுவேன். ஓகேங்களா, ஸோ இதுதான் என்னோட பிரம்மாஸ்திரம். ஓகேங்களா, யாரையும் பாராட்ட மாட்டாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, என்னோட ப்ளஸ் பாயிண்டே நடிப்பு திறமை தான். நிறைய பேர் சோசியல் மீடியாவில் ஆபாசமாக வந்திருப்பாங்க, அசிங்கமாக பேசி வந்திருப்பாங்க. அவங்களுக்கு பின்னாடி கூட ஒரு டீம் இருக்குது. என்னோட வீடியோ பாருங்கள், சிம்பிளாக இருக்கும், நிறைய எடிட் பண்ணியிருக்க மாட்டேன். நேச்சுராக பண்ணி போடுற வீடியோவை மக்கள் எல்லாமே ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க, எல்லா பக்கமும் பரவ ஆரம்பிக்குது. ஓகேங்களா, ஸோ குறுகிய காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பிக் பாஸ் போயிட்டோம். அது நிறைய பேருக்கு பிடிக்கல, போட்டி பொறாமல். அந்த பிக் பாஸ் போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஹேட்டர்ஸ் பேசிக்கிட்டே தான் இருந்தாங்க. நல்லா தெரிஞ்சுக்கங்க, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தாக இருந்தாலும் போற்றுவார்கள், தூற்றுவார்கள். ஓகேங்களா, எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்க வந்துட்டாங்க. என்றைக்கு ஒரு நபர் நேர்மையான வழியில் போய் பேசும் பொருள் ஆகுறாரோ, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நேர்மையான வழியில் போய் பேசும் பொருள். தப்பான வழியில் போய் எல்லாராலையும் பேசப்படுறாங்கன்னா அது வந்து பப்ளிசிட்டி கிடையாது. நேர்மையான வழியில் போய் எல்லாராலையும் பேசப்படுறாரு, தப்பாக பேசப்படுறாரு. நேர்மையான வழியில் போகிறப்ப நிறைய பேர் தப்பாக பேச தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா, நிறைய பேர் அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலன்றதுக்காகவே என்னையை பற்றி பேசியோ பொழப்பு ஓட்டிடலாம்லாம் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அவங்களெல்லாம் யாரோட வளர்ச்சியும் தடுத்து நிப்பாட்ட முடியாது. எனக்கு ஒரே ஒரு விஷயங்க, மன தைரியம், திறமை, திருப்பி சொல்ல வரேன், நடிப்பு திறமை அப்படின்ற ஒரு விஷயனால மட்டும்தான் இன்றைக்கி நான் இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்கேன். ஓகேங்களா, இன்னும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும், இன்னும் பெரிய லெவலில் போவோம். ஓகேங்களா, இறைவன் கொடுக்க நடக்கிறத யாரும் வந்து தடுத்துலாம் நிப்பாட்ட முடியாது. லேட்டஸ்ட்டாக ஒரு நபர் வந்து இவருக்கு வாய்ப்பெல்லாம் கொடுக்காதீங்க, அவரெல்லாம் பார்த்தா எனக்கு சிரிப்பாக தான் வந்துச்சு. ஓகேங்களா, இவர் போய் கடவுள் கொடுக்குற நம்மளுக்கு வாய்ப்பை இவர் தடுத்து நிப்பாட்டிடுவாராம். என்ன காமெடி பண்ணுறாங்கப்பா, அப்பா சாமி, ஒன்றுமே முடியலை. ஓகேங்களா, ஸோ மக்கள் சப்போர்ட் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, முழுக்க நம்மளோட திறமையானையும் நல்ல குணத்தால் மட்டுமே இந்த லெவல் முன்னேறி வந்திருக்கோம். ஓகேங்களா, இதுக்கு இடையில எத்தனை தடைகள் வந்தாலும் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கி சுக்கு நூறு ஆக்கிக்கிட்டு முன்னேற்ற பாதையை நோக்கி போய்கிட்டே இருப்பேன். யாரும் வந்து யாரோட வளர்ச்சியும் தடுத்து நிப்பாட்டவே முடியாது. நம்மளை பற்றி பேசுகிறவங்க அதாவதுங்க, நம்மளை பற்றி பிடிச்சவங்களும் இருப்பாங்க, பிடிக்காதவங்களும் இருப்பாங்க. நிறைய ஆர்டிஸ்ட் அவங்கள பற்றி தப்பாக பேசுகிறாங்கன்னா பேசிட்டு போட்டோம், நம்ம அந்த லெவல் வளர்ந்துட்டோம். ஓகேங்களா, நம்மளோட வளர்ச்சி அப்படி இருக்குது. நம்மளை பற்றி பேசி அவங்க பப்ளிசிட்டி ஆகும்னு நினைக்கிறாங்க, அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கல, போட்டி பொறாமை, வைத்தறிச்சல். பிக் பாஸ்க்கு முன்னாடி 3 படங்கள் நடிச்சாச்சு. ஓகேங்களா, லாஸ்ட்டாக ரிலீஸ் ஆனது LIK லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி. மே மாதம் ஒரு படம் வருது, அடுத்து ஜூன் ஜூலையில் ஒரு படம் வருது. இதுக்கப்புறம் பிக் பாஸ்க்கு அப்புறம் பாருங்கள், அதாவது வாட்டர்மெலன் ஸ்டாரு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஸ்டார் ஆகிட்டுன்றது பதிஞ்சுது. இது நிறைய பேருக்கு நம்ம ஸ்டார் ஆக முடியல, நம்மளுக்கு எதுவும் கிடைக்கல அப்படின்னு போட்டி பொறாமையில் இருக்க தான் செய்வாங்க. அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கூடிய விரைவில் தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய முத்திரையே வாட்டர்மெலன் ஸ்டார் பதிப்பார். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யங்ஸ்டர்ஸ் அதிகமாக ரசிக்க ஆரம்பிக்கிறாங்க. தியேட்டரில் இறைவனோட ஒரு அமைப்பு வேணும். என்னோட முகம் காமிச்சா
ஒரு சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி மூவி. அதில் சோஷியல் மீடியாவில் இருந்த நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க ஒரு ஆளுக்கு கூட கிளாப்ஸ், நான் சத்தியமாக யாரையும் தப்பாக சொல்லலை, அவங்களுக்குலாம் கிளாப்ஸ் சொல்லுகளை பெருசாக அவங்க என்ட்ரிக்கு வரவே இல்லை. நான் ஒரு 6 செகண்ட் இப்படி வந்துட்டு இப்படி போகிறதுக்குள்ளே எனக்கு அடித்த விசிலு, எனக்கு வந்த சத்தம், உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லைக்கே மூவி டீமே வந்து பார்த்தீங்கன்னா ஆடி போயிட்டாங்க. ஓகேங்களா, வளர்ச்சினா இதுதான் வளர்ச்சி. ஸோ இதே மக்கள் என்னைய பெரிய லெவலில் பெரிய ஸ்டாராக பெரிய ஒரு தமிழ்நாட்டில் உள்ள வெற்றிடத்தை நிரப்புறதுக்கு கண்டிப்பாக பண்ணுவாங்க. நீதியே ஜெயிக்கும். ஓகேங்களா, தெலுங்கில் எப்போ நடிப்பீங்கன்னு ஒரு தம்பி கேட்டிருக்காரு. கண்டிப்பாக எல்லாத்துலேயும் ஒரு ரவுண்டு வருவாங்க. தெலுங்கு, தமிழ், மலையாளம். வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னா சும்மா கிடையாது. வாட்டர்மெலன் ஸ்டார் ப்ரூவ் பண்ண தான். எவ்வளவு தீய சக்திகள் நம்மளை பற்றி தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ண நினச்சாலும், எத்தனை பேர் ஒன்று சேர்ந்தாலும் நான் தனி மனிதன், நான் ஒரே ஆளு. என் பின்னாடி நிற்கிறது மக்கள் படை. மக்கள் படை முன்று அனைத்து படைகளும் சுக்கு நூறாக உடை தெரியப்படும். போட்டி கொண்டவங்க, பொறாமை கொண்ட படை, போட்டி கொண்ட படை, பொறாமை கொண்ட படை எல்லாம் குரூப்பாக இந்த வாட்டர்மெலன் ஸ்டார் சிங்கத்தை எதுக்கிறதுக்கு அவங்களுக்கு அவ்வளோ பெரிய குரூப் தேவைப்படுது. ஓகேங்களா, நிறைய பேர் குரூப்பாக சேர்ந்து அட்டாக் பண்ணோம். ஓகேங்களா, குரூப்பாக சேர்ந்து குறை சொல்லணும். பட் சிங்கிளாக நின்று தான் ஃபேஸ் பண்ணோம். காரணம், எனக்கு பின்னாடி இருக்கிறது மக்கள் படை. கூடிய விரைவில் இன்னும் பெரிய லெவலில் வளம் வருவோம். அதுக்கு இறைவனோட அனுகிரகத்தினால. நன்றி மக்களே.